மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வத் திருக்கல்யாணம் பகுதியில் உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு முறை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எவ்வளவு திருக்கல்யாணங்கள், தெய்வத்தின் திருமணங்கள், தெய்வத்திற்கு ஒத்த மதிப்புள்ள நம்முடைய அடியவர்களின் திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பல பல திருமணங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த தற்கால நவீன இந்த கலியுகம் வேகமாக சென்று கொடுக்கும் இந்த தருணத்தில் பார்த்தீர்கள் என்றால் கோம்போ ஆஃபர், அதாவது காம்போ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன்றுலேயே ரெண்டு இருக்கும். அது மாதிரியான ஒரு தெய்வத்தின் திருமணம் தொடர்ந்து அந்த அடியவரின் திருமணம் அப்படின்றத தான் நம்ம ரசிக்க போகிறோம். எல்லாருக்குமே திருஞான சம்பந்தர் சீர்காழி, தோணிபுரம், பிரமபுரம், வேணுபுரம் அப்படின்னு பல பல அற்புத நாமங்களை தாங்கிய சீர்காழி மாவட்டத்தில் பிறந்து 3ஆம் அகவையில் அம்பிகையின் முளைப்பாலை உண்ட ஞானசம்பந்தரை தெரியும். அவருடைய திருமணத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய திருமணம் சிதம்பரத்திற்கு அருகே இருக்கும் ஒரு அற்புதமான தலத்தில் நடைபெற்றது. ஆனால் அந்த திருமணம் பார்ப்பதற்கு முன்பு அவர் எங்கிருந்து வருகின்றார், அந்த இடத்தில் யார் இருக்கின்றார், அந்த இறைவனுடைய திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டும் சேர்ந்து, ஒன்று பார்த்தால் ஒன்று இலவசம், ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு 2 திருமணங்களை தொடர்ந்து பார்க்க போகின்றோம். ஒன்று இறைவனின் திருமணம், இன்னொன்று இறைவனுக்கு மிகவும் பிடித்த அவனின் அடியவரின் திருமணம். ஞான சம்பந்தர் தனது ஒரு 16வது அகவையில் பார்த்தீர்கள் என்றால் அவர் இறைவனோடு ஐக்கியமாகின்றார். இது அவருடைய வாழ்வு. அதுக்குள்ள எவ்வளவு பாடல்கள் நமக்கு கிடைத்தது பார்த்தீர்கள் என்றால் சொற்பமான பாடல்கள். பல பாடல்களும் கரையான் அரைத்து விட்டன. அதாவது பல அறிஞர்கள் சொல்லுவார்கள், அந்த தமிழினுடைய பெருமை, அதனுடைய அந்த சுவை நம்மை காட்டிலும் நீருக்கும் நெருப்புக்கும் கரையானுக்கும் ரொம்பவே தெரியும். ஏன்னா நிறைய முறை பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஆற்றில் தமிழ் நூல்களை விடுவார்கள், நெருப்பில் போடுவார்கள். அது மாதிரி நிறைய கரையான். அப்போ சிதம்பரத்தில் போனால் ரொம்ப அழகாக, இன்றைக்கி நம்ம ஏடிஎம்ல பின் சிஸ்டம், அதாவது ஏடிஎம் பாஸ்வேர்டு அப்படின்ற அந்த பின் சிஸ்டம்லாம் அன்றைக்கே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீர்கள்னா, அன்று சிதம்பர தீட்சிதர்களுடைய அவர்களுடைய அந்த ஒரு அழகான அறையில் எல்லா பாடல்களும் இருந்தன. அப்போ ராஜராஜ சோழன் அதை எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். இதுக்கு ஒரு அற்புதமான வரலாறு இருக்குது. ராஜராஜ சோழனை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் படிக்கணும். இதெல்லாம் வரலாற்று பாடமாக வந்தால் மிகவும் சிறப்பு. அவனுக்கு ஒரு சகோதரி, அதாவது இளைய சகோதரி மாதிரி மூத்த சகோதரி ஒருத்தி இருந்தாள், குந்தவை நாச்சியார்னு பேர். அன்னைக்கே பாருங்க, பெண்கள் ஆளுமையோடு இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஆளுமையா குந்தவைக்கு. அவளுடைய இன்னொரு சகோதரனாம் ஆதித்த கரிகாலன் மறைந்த பிறகு அருண்மொழி தேவனாக இருந்த ஒரு சாமானியனை ராஜராஜ சோழனாக மாற்றிய பெருமை குந்தவைக்கு தான் உண்டு. உன்னால முடியும்டா, சோழ சாம்ராஜ்யத்தை கொண்டு வா, அப்படி ஒரு அழகான ஒரு தூண்டுதலோடு வந்தியத்தேவனை கரம் பிடித்த அந்த குந்தவை நாச்சியார் என்ன பண்ணார்களாம், ஓய்வா இருக்கும் பொழுது ஒரு பூத்தொடுக்கும் பையன் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றான். தேவாரங்கள் அதை பாடல், அதாவது பொத்தாம் பொடையாக நம்ம தேவாரம்னு சொன்னாலும் சம்பந்தர் பாடியதுக்கு பேரு திருக்கடைக்காப்பு. திருத்தாண்டகமும் தேவாரமும் நம்முடைய நாவுக்கரசர் அருளியது, திருப்பாட்டு அப்படின்றது நம்முடைய சுந்தரர் அருளியது, திருவாசகம் திருக்கோவையார் நம்முடைய மாணிக்க வாசகர் அருளியது. இப்படி அழகான தனிப்பெயர்களும் உள்ளன. ஆனாலும் சொல்றேன், இந்த அடியவர்கள் பாடின இந்த பாடல் தொகுப்பை ரொம்ப அழகா யாராவது பண்ணோடு, ராகம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, நம்ம தமிழ்னு வரும்போது பண், அது மாதிரி தான் சொல்லுவோம். அந்த பண்ணோடு பாடும் பொழுது பொருள் புரிய வேண்டாம், இது திருப்பாட்டா திருத்தாண்டகமானு தெரிய வேணாம். ஆனால் ஏதோ உள்ளம் மட்டும் கொஞ்சம் அப்படியே கசிந்து உருகுன்ற வார்த்தைக்கான பொருள் நமக்கு கிடைக்கும். அந்த பாடலை கேட்க கேட்க குந்தவை நாச்சியாருக்கு அப்படி உள்ளம் உருகுதான். பொதுவாகவே சோழர்களுக்கு சிவபெருமான் மீது பக்தி ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு 63 நாயன்மார்களுள் மங்கையர்க்கரசியை தூக்கி வச்சு பேசுகிறோம், பாண்டிய மன்னனின் மனைவின்னு. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவள் சோழ நாட்டு பொண்ணு, பாண்டிய மன்னனை திருமணம் பண்ணிக்கிறாள். அப்போ அவளுடைய அந்த ரத்தத்திலேயே அந்த சைவம் அப்படின்றது இருந்தது. அப்போ பாண்டியர்கள் சாமானியர்களானா கிடையாது. பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து இன்றும் பார்த்தீர்கள் என்றால் இறைவனையே தமிழ் புலவர்களுள் ஒருவராக அமர வைத்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்கு உண்டு. மதுரைக்கு போனோம்னா இப்படி ஒவ்வொரு அரசனுடைய பணிகளையும் பெருமைகளையும் சொல்லலாம். ஆனாலும் சிவன், சிவத்தொண்டு, சிவ திருப்பணிகள் இதெல்லாம் சோழர்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே பிடித்தமான விஷயங்கள் உண்டு.
அப்படி மங்கையர்க்கரசியார் எந்த ஊர் பெண் என்றால் சோழ தேசத்து பெண். பாண்டிய நாட்டிற்கு மருமகளாக செல்கிறாள். அங்கே போன உடனே சமணம் தழைத்து சைவம் ரொம்ப தாழ்த்தப்பட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு அதை பொறுக்க முடியவில்லை, சைவத்தை தழைக்க வைக்கின்றாள். இது இப்போ மறுபடியும் சோழ தேசத்திற்கு வரும். இந்த நாட்டில் இருக்கும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுக்கு சிவபெருமான் மீது, சிவனுடைய அந்த சைவம் மீது கொஞ்சம் பற்று ஜாஸ்தி. அதனால குந்தவைக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அந்த பாட்டு. அப்பா நீ ரொம்ப அழகா பாடுற, இது பேர் என்ன? இதுவா அரசி, இதுக்கு பேர் நாவுக்கரசர் அருளிய தேவாரம்னு சொல்லுவாங்க. இன்னும் 2-3 பாடு. இவ்வளோதான் எனக்கு தெரியும் அரசி, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரியும், அவர் பாடுறதை கேட்டு கேட்டு நான் பாடுறேன். அப்படியே அவங்க அப்பாவை கூப்பிடு. அவங்க அப்பா வராங்க, அவர் இன்னும் கொஞ்சம் பாடல் பாடுறார், ரொம்ப நல்லா பாடுறாரே, அப்போ அவங்க தாத்தாவை கூப்பிடு. இப்படி அவர்கள் பாடின அந்த தொகுப்பை எல்லாம் எடுத்துக்கொண்டு ராஜராஜ சோழனிடம் அரசர் ஆயிட்டார். அப்போ ராஜராஜன் அருண்மொழி தேவன் ஒரு பல தேசங்களையும் வென்ற ஒரு பெரிய மன்னனாக இருக்கிறார். அவர் பிற்காலத்தில் பெரிய கோயில் கட்டுவதற்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவருக்கு ஊன்றுகோலாக இருக்கிறது. அவர் இலங்கைக்கு தப்பித்து போனாராம் சின்ன வயதில் அருண்மொழி தேவராக. அப்போ இவ்வளவு பெரிய பெரிய அந்த புத்தர் சிலைகளை பார்க்கும் பொழுது அவருக்கு ஆசை வந்துடுச்சான், இவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை நானும் கட்டினா இவ்வளோ நல்லா இருக்கும். அப்பொழுது அவர் போட்ட விதைதான் பெரிய கோயில், பெரிய நந்தி, பெரிய நாயகி, பெரிய லிங்கம், பெரிய கோபுரம்னு எல்லாமே பெரிய பெரியன்னு சொல்லக்கூடிய அந்த தஞ்சையுடைய அற்புதமான ஒரு கோயில். அந்த ராஜராஜ சோழனிடம் இவர் போய் சொல்றார், ரொம்ப அழகா பாடுறான், அந்த பாடலெல்லாம் நீ கேளு ராஜராஜா, அவ்வளவு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஊர் முழுக்க காவல் ஆட்களை அனுப்புகிறார். இந்த பாடலுடைய மற்ற தொகுப்புகள், மற்ற பாடல்கள் எங்கே இருக்கின்றன, எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு அனுப்புறார். அப்ப இறைவனுடைய அருளால் ஒரு பெரிய அருளாளருடைய அறிமுகம் ராஜராஜனுக்கு கிடைக்கிறது. அது யார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து ரசிப்போம். நன்றி, வணக்கம்.